சமத்துவபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அங்க ரங்கன் என்ற ஒரு வியாபாரி இருந்தான். அவன் கறிக்கடை வச்சிருந்தான். அவன் ரொம்ப நியாயமா வியாபாரம் செஞ்சு வாழ்ந்தான். டெய்லியும் அவன் சாமி கும்பிட்டுட்டு தான் வியாபாரம் ஆரம்பிப்பான். இவன் ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால இவன் கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, எவ்ளோ கறி வேணும்? அண்ணே, எனக்கு 1 கிலோ போடுங்க. இப்படி நல்லா வியாபாரம் பண்ணான். ஒரு நாள் அங்க ஒருவர் வந்தாரு. அவர் பேரு சங்கர். அவர் ஒரு நாள் ரங்கனை பார்த்து இப்படி சொன்னாரு. ஏன்பா, இப்படி தினமும் ஒரு உயிரை கொன்னு காசு சம்பாதிக்கிறிய, இது தப்பில்லையா? கடவுளோட பாவத்துக்கு ஆளாக போற நீ. என்ன சாமி சொல்றீங்க? இது என்னோட தொழில் தானே, இது எப்படி பாவமாகும்? உன்னோட தொழில் தான், ஆனா ஒரு உயிரை கொல்றது பாவம். இதை விட நல்ல தொழில் இருக்கு, அதை செய்யலாம்ல. உயிரை கொல்றது பாவம்தான், ஆனா நாம நம்மளோட பிறப்புக்கான வேலையை தான் செய்யறோம். புலி கூட ஒரு உயிரை கொன்னுதான் அதோட பசியா போக்கிக்குது. அது அதோட வேலை. புலிக்கு நம்மள மாதிரி யோசிக்கிற அறிவு இல்ல, நமக்கு அத பகவான் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்றது சரிதான். பகவான் நமக்கு அறிவு கொடுத்தாருன்னா என்ன இந்த வேலை செய்ய சொல்றதும் அந்த பகவான் தான். எப்பவுமே செய்யும் தொழில்தான் முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லி ரங்கன் அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சங்கர் பதில் பேச முடியாம போயிட்டாரு.